வணக்கம். ஸ்டார் பியூட்டி தமிழ் சேனல். இன்றைக்கான பதிவு என்னென்னு பார்க்க போனீங்கன்னா, அதாவது எனக்கு ஐப்ரோஸ் ஷேஃபே இல்லாமல் இருக்குது. ஐப்ரோ எடுத்தாலே எனக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்க மாட்டேங்குது. சில பேர் பார்த்திங்கன்னா, எனக்கு ஐப்ரோஸில் முடியே இல்லை, ரொம்ப தின்னாக இருக்குது, டார்க்னஸ்ஸே இல்லாமல் இருக்குது, நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறையா பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கானது. இப்போ பார்க்க போனீங்கன்னா, உங்களுக்கு ஐப்ரோஸில் அடர்த்தியே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, டெய்லி விளக்கெண்ணெயை ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து உங்களோட புருவத்தில் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. அப்படி நீங்கள் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணலை, எனக்கு சேரலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, விட்டமின் இ கேப்சூல் இருக்கு இல்லையா, அந்த கேப்சூலை வச்சு கூட நீங்கள் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுக்கலாம். இதை நீங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது உங்களோட புருவ முடி அடர்த்தியாக வளரும், நல்ல ஒரு அழகான ஷேஃபும் கிடைக்கும். இன்னொன்று, எனக்கு எத்தனை தடவை த்ரெட்டிங் பண்ணாலும் எனக்கு ஷேஃபே வரமாட்டேங்குது, நான் எதிர்பார்க்குற ஷேஃப் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கானது என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு பார்லருக்கு த்ரெட்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்றப்போ போகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் வீட்டில் தேங்காய் எண்ணெய் எடுத்து லைட்டாக ஒரு ட்ராப் மட்டும் போதும், ரொம்ப வேணாம், ஒரு ட்ராப் எடுத்து உங்களோட புருவத்தில் லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட புருவம் அவங்க எடுக்கும்போது நல்ல ஒரு ஷேஃப் கிடைக்கும், உங்களுக்கு நல்ல ஒரு வில் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும். அதனால் நீங்கள் வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னாடியே தேங்காய் எண்ணெய் எடுத்து லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு போங்க. இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட் டைம் த்ரெட்டிங் எடுக்கும்போது ரொம்ப ஃபேஸ் ஃபஸ்ட் டைமோ இல்லை சில பேருக்குலாம் எத்தனை தடவை எடுத்தாலும் அந்த வீக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்வாங்க. அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா, விட்டமின் இ எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயை வச்சு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. அப்படி விட்டமின் இ எண்ணெய் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயுமே தேங்காய் எண்ணெய் இருக்கும், அந்த தேங்காய் எண்ணெயை தொட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுங்க. 1 or 2 டேஸில் அது சரியாயிடும். கொஞ்சம் 1 டேஸ்லேயே குறைஞ்சிடும் உங்களுக்கு. ஆனால் நல்ல ஒரு மசாஜ் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ விளக்கெண்ணெய் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட புருவ முடி அடர்த்தி ஆகும்னு சொல்கிறீங்க. அது புருவ முடி அடர்த்தி மட்டும்தான் ஆகுமா, வேறு என்னெல்லாம் செய்யும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது எப்படின்னா, நீங்கள் விளக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறதுனால புருவத்தில் நீர்ச்சத்து எப்பவுமே நீர்ச்சத்தை தக்க வைக்கிது. ஒரு ஈரப்பதம் புருவத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த டெய்லி நம்ம விளக்கெண்ணெய் ஒரு ட்ராப், நிறையாலாம் அப்ளை பண்ணிடாதீங்க, ஒரு ட்ராப் மட்டும் எடுத்து நீங்கள் மசாஜ் கொடுக்குறதுனால அந்த ஈரப்பதத்தை அது தக்க வைக்கிது. இதனால் புருவத்தில் இருக்க முடி கொட்டாமல், சில பேருக்கு புருவ முடி கூட கொட்டும், அந்த புருவ முடி கொட்டுதல் இல்லாமல் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நம்ம ஃபேஸில் ஒரு ஏஜுக்கு மேலே சுருக்கம் நமக்கு ஆரம்பிக்கும்ல, ஏஜினிங், அந்த சுருக்கம் சீக்கிரமே வராமல் தடுக்கிறதுக்காகவும் இது நம்ம பொதுவாகவே ஃபேஸில் ஒரு ஈரப்பதம் இருந்துக்கிட்டே அந்த புருவத்தில் ஈரப்பதம் தக்க வைக்கும்போது ஒரு ஃபேஸில் சுருக்கம் ஸ்டார்ட் ஆகிற இடம் கண்ணுக்கு கீழே அப்படின்றப்ப அது சீக்கிரமாக ஏற்படாமல் உங்களை தடுக்குது. அப்படின்றப்ப உங்களோட புருவம் எப்பயுமே அழகாகவே இருக்கும், நம்மளோட கண்களும் அழகான தோற்றம் பெறும். இதே போல் நிறைய பதிவுகள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள். மேலும் பல பதிவுகள் கொடுக்கலான் இருக்கேன், கிளாஸஸ் வீடியோவும் போடலான் இருக்கேன்.